அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது லோ பட்ஜெட் வித் பிக் ப்ராஃபிட், அதாவது குறைந்த முதலீட்டில் எடுத்து அதிக லாபம் சம்பாதித்த படங்கள். அதில் ஒரு 4 படத்தை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 4 படத்தை பற்றியும் லைட்டாக சொல்கிறேன். எவ்வளவு பட்ஜெட்டு, எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுனது அப்படின்னு பார்ப்போம். முதல் படம் டிராகன். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, +2ல் 96% மதிப்பெண் எடுத்து இன்ஜினியரிங் கல்லூரியில் சேரும் பிரதீப் ரங்கநாதன் கல்லூரியில் ரவுடித்தனம் செய்து கொண்டு டிராகன் என்கிற அடைமொழியோடு அனுபமா பரமேஸ்வரனை காதலித்து கொண்டு டானா சுற்றி திரிகிறாரு. இறுதியில் 48 அரியர்ஸ் வைத்து வெளியில் வர்றாரு. கல்லூரி முடித்து 2 வருஷம் கழித்து 2 வருஷம் வரைக்குமே நண்பர்கள் பணத்தில் ஜாலியாக வாழ்க்கையை நடத்தும் பிரதீப் ரங்கநாதன் காதலியான அனுபமா என்ன செய்கிறாங்க, இவன் ஒன்றுத்துக்கும் உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தவரை கல்யாணம் செய்துக்கிறாங்க. தனது எக்ஸின் கணவரை விட ₹1 அதிகமாக சம்பாதிக்க வேணும் அப்படின்னு குறுக்கு வழியில் போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் தயார் செய்து கௌதம் மேனன் நிறுவனத்தில் பெரிய சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்றாரு பிரதீப் ரங்கநாதன். வாழ்க்கையில் பிராடுத்தனம் செய்து மேலே வந்த அவருக்கு பெரிய தொழிலதிபரான KS ரவிக்குமார் தனது மகளை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கிறாரு. இந்த பித்தலாட்டம் கல்லூரி முதல்வரான மிஸ்கினுக்கு தெரிய வருது. மிஸ்கின் பிரதீப்புக்கு ஒரு டாஸ்க்கு தர்றாரு. அது என்ன, பிரதீப் கயாடு லோகர் திருமணம் நடந்ததா இல்லையா, பிரதீப் வேலை என்ன ஆனது என்பதே இந்த படத்தோட மீதி கதை. ஒரு கல்லூரி இளைஞன் கதாபாத்திரத்தில் கச்சிதமாக பொருந்தி இருக்கும் பிரதீப் ரங்கநாதன் உடல் மொழி மற்றும் அவர் பேசும் வசனங்கள் ரசிக்க வைக்குது. தன்னுடைய முழு திறமையையும் காட்டி நடிச்சிருக்காரு. கல்லூரி பிரின்சிபலாக நடித்துள்ள மிஸ்கின் ஆகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த கதாபாத்திரத்துக்கு லிஃப்ட் கொடுத்திருக்காரு. ஓமை கடவுளே என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அவதாரம் எடுத்த அஸ்வத் மாரிமுத்து இன்றைய தலைமுறையின் பல்ஸ் தெரிந்த படம் எடுத்திருக்காரு. கல்லூரியில் ரவுடிசம் செய்தால் மற்றவர்களுக்கு ஹீரோவாக தெரிவார்கள், ஆனால் கல்லூரி முடிந்து வெளியே வந்தால் அவர்கள் ஜீரோ என்பதை இக்கால இளைஞர்கள் தலையில் ஆணி அடிப்பது போல் அழகாக திரைக்கதையில் சொல்லியுள்ளார். போர்ஜரி செய்து டிகிரி வாங்கும் ஒருவரால் உண்மையில் அதற்கு தகுதியான ஒருவர் வாழ்க்கை பறிக்கப்படுகிறது என்பதை பிரதீப் கேரக்டர் மூலமாக இயக்குனர் நியாயப்படுத்துகிறார். தற்போதுள்ள கல்லூரி மாணவர்களின் நிலையை கண்ணாடியில் பார்ப்பது போல் படம் பிடித்துள்ளது சிறப்பு. தயாரிப்பு AGS என்டர்டெயின்மெண்ட், இயக்கம் அஸ்வத் மாரிமுத்து, நடிகர்கள் பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், கயாடு லோகர், இவானா, விஜய் சித்து, மிஸ்கின், KS ரவிக்குமார், கௌதம் வாசுதேவன் மேனன் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட்டு 35 கோடி, வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் 150 கோடி, தயாரிப்பாளருக்கு 115 கோடி லாபத்தை கொடுத்த படம் டிராகன். அடுத்ததாக நான் சொல்கிற 2வது படம் தொடரும். மோகன்லால் அவர்கள் நடிப்பில் வெளியான மலையாள படம் தொடரும். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மோகன்லால் ஒரு டாக்ஸி டிரைவரு, சண்முகங்கிற பேரில் இருப்பார். அவருடைய மனைவி சோபனா, கல்லூரியில் படிக்கும் மகன், பள்ளி செல்லும் மகள்னு ஒரு அழகான குடும்பத்துடன் டாக்ஸி டிரைவராக வாழ்க்கையை நடத்துகிறாரு மோகன்லால். குடும்பத்தை விட தனது பழைய டாக்ஸி அம்பாசிடர் காரை அளவு கடந்த அன்பு நேசிக்கிறாரு. மகனும் அவரோட நண்பர்களும் மோகன்லாலுக்கு தெரியாமல் டாக்ஸியை எடுத்து கொண்டு போகும்போது ஒரு இடத்துல மோதி ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதனால் மகனை பிடிச்சி அடிச்சே விடுறாரு. டாக்ஸி மீது அளவு கடந்த பிரியம். ஒரு காலத்தில் சென்னையில் சினிமா ஃபைட்டராக இருந்தபோது அவரது குருநாதராக இருந்த பாரதி ராஜா இறந்து விட்டார்னு தெரிஞ்சதும் அதற்காக சென்னை சென்று திரும்புகிறாரு மோகன்லால். அவர் திரும்பி வருவதற்குள்ளே இவர் பையன் ஆக்சிடெண்ட் பண்ணதுக்காக ஒர்க் ஷாப்பில் விட்டுருந்தார் இல்லையா, ஒர்க் ஷாப்பில் வேலைக்காக விடப்பட்டிருந்த அவரது டாக்ஸியை அங்கே அந்த ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்த இளைஞன் ஒருவன் கஞ்சா கடத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு டாக்ஸி பறிமுதல் செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிது. கடத்திய அந்த இளைஞன் தலைமறைமாகிவிட்டான். திமிர் பிடித்த ஒரு SI நம்ம பினு பப்பு
டாக்ஸியை தர மறுக்கிறாரு. அந்த கடத்திட்டு ஓட்டிகிட்டு வந்தானே அவனை கொண்டு வந்து விட்டுட்டு அவன் டாக்ஸி எடுத்துகிட்டு போங்கிறாரு. தினசரி டாக்ஸிக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலையும் மோகன்லால் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆக்சிடெண்ட் பண்ணதுனால அவரோட பையனை அடிச்சு விட்றாரு. அதனால் அவர் மகன் இவர்கிட்ட பேச மறுக்கிறாப்புல. அடுத்த சில நாட்களில் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரு பிரகாஷ் வர்மா கொஞ்சம் மனசு இறங்கி மோகன்லாலை கூப்பிட்டு அவருடைய டாக்ஸியை ஒப்படைக்கும்படி எஸ்ஐக்கு உத்தரவிடுறாரு. அதே சமயம் அன்னைக்கு இரவு ஒரு தங்கள் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஒரு போலீஸ்கார் வீட்டு திருமண நிகழ்ச்சி இருக்குது, அதுக்காக எங்களை அழைச்சிட்டு கொண்டுட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டு நீ டாக்ஸி எடுத்துகிட்டு போகணும் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. டாக்ஸியே கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு டாக்ஸி திருப்பி கிடைப்பதால் அதற்கு ஒப்புக்கொண்டு அங்கே அவர்களுக்கு டாக்ஸி ஓட்டி செல்கிறார் மோகன்லால். இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அவர் அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. வேறு வழி இல்லாமல் மோகன்லாலும் போகிறாரு. அங்கே சென்ற பிறகு தான் அவங்களுக்கு அவரது டாக்ஸியின் டிக்கியில் மோகன்லாலுக்கு தெரியாமல் அவங்க ஒரு பாடியை மறைச்சி வச்சுருக்காங்க. டெட் பாடியை சாக்கு பையில் திணிச்சு ஒரு உடலை அந்த காட்டுக்குள் அப்புறப்படுத்த தன்னையும் தனது டாக்ஸியையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது மோகன்லாலுக்கு தெரிய வருது. ஹாஸ்டலில் இருந்த மகன் காணாமல் போய்விட்டார் என்கிற தகவலும் சேர இன்ஸ்பெக்டர் தன்னிடம் டாக்ஸியை ஒப்படைக்க சொன்னது, அதன் பிறகு ஒரு கொலை செய்யப்பட்ட உடலை தன்னுடைய டாக்ஸியில் கடத்தி அப்புறப்படுத்த முயற்சித்தது, தற்போது தனது மகன் காணாமல் போனது என்று எல்லாவற்றையும் கூட்டி கழித்து கணக்கு போடும் மோகன்லாலுக்கு தனக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் நடந்திருக்குங்கிற அதிர்ச்சி உண்மை தெரிய வருது. இன்ஸ்பெக்டர் யாரை கொலை செய்து அப்புறப்படுத்தினார், மோகன்லால் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன தாக்கத்தை இந்த சம்பவம் ஏற்படுத்தினது என்பதை விறுவிறுப்பான திரைக்கதையில் கொடுத்துருப்பாங்க இந்த படம். குடும்பத்தின் நலனுக்காக எந்த எல்லைக்கும் செல்வது என ஒரு சாமானிய நடுத்தர வர்க்கத்து குடும்ப தலைவனாகவே வாழ்ந்திருப்பார் மோகன்லால். படம் முழுவதும் தனது நடிப்பு மூலம் பிரமாதமான முக பாவனைகளை வெளிப்படுத்துவார். கடைசி அரை மணி நேரத்தில் அவர் ஆடும் ஆக்ஷன் ஆட்டம் தியேட்டரில் விசில் பறந்திருக்கும். படத்தில் விஜய் சேதுபதியும் இருக்கார், இயக்குனர் தருண்மூர்த்தி, நடிகர்கள் மோகன்லால், சோபனா, பாரதி ராஜா, இளவரசு, பினு பப்பு, பிரகாஷ் வர்மா. அவர் தான் அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பார். பிரகாஷ் வர்மா பிரமாதமான ஆக்டிங்கு. அவர் இனிமேல் ஒரு 100 மலையாள படத்தில் புக் பண்ணிடுவானோ பிரகாஷ் வர்மாவை. அப்புறம் மணியம்பிள்ளை ராஜ், அவர் மோகன்லாலோட நண்பராக பண்ணியிருப்பார். மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் 30 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு 238 கோடி கலெக்ஷன் பண்ணது. தயாரிப்பாளருக்கு 208 கோடி போல் லாபம் கிடைச்சது. மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த படம் இந்த படம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற படம் தெலுங்கில் சங்கராந்திக்கு வஸ்துனம். தெலுங்கில் வெங்கடேஷ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் சங்கராந்திக்கு வஸ்துனம். இது ஒரு காமெடி படம் தான். பாக்யராஜ் அவர்கள் பாணியில் ஒரு ஜாலியான காமெடி படம் சங்கராந்திக்கு வஸ்துனம். 2025 தெலுங்கில் வெளியாகி 300 கோடியை நெருக்கி கலெக்ஷன் பண்ண படம். தமிழ் உட்பட 5 மொழிகளில் G5 OTT தளத்தில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, வெளிநாட்டிலேருந்து ஒரு பன்னாட்டு நிறுவன CEO சத்யா அகல்லா அப்படிங்கிறவர் வராரு. சிறையில் இருக்கக்கூடிய தன் அண்ணனை விடுவிக்க ஒரு தம்பி டீம், அவங்களும் ஒரு ரவுடி டீமு அந்த சிஇஓவை கடத்திட்டு போயிடுறாங்க. இது அவரை மீட்கிறதுக்காக என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு முன்னாள் அதிகாரி வெங்கடேஷை அழைக்கிறாங்க. அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டு வேலையை விட்டுட்டு செட்டிலாக இருக்கார். ஆனாலும் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வெங்கடேஷோட ஒரு காதலியாக இருந்தவங்க மீனாட்சி, தனக்காக அவர் காத்திருப்பார் வெங்கடேஷ் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தேடி போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. வெங்கடேஷ் அவரோட மனைவி ஐஸ்வர்யா ராஜ் 4 குழந்தைகள்னு மாமனார் மாமியார் வீட்டில் ஜாலியாக இருக்கார் வெங்கடேஷ். இதை பார்க்குற மீனாட்சி ஷாக் ஆகிடுறாங்க. சரி, ஓகே, சிஇஓவை மீட்கணும் வாங்கன்னு கூப்பிட வெங்கடேஷை தனியாக அனுப்ப மறுக்கிறாரு அவருடைய மனைவி ஐஸ்வர்யா ராஜேஷ். வேறு வழி இல்லாமல் அவரோட மனைவியான ஐஸ்வர்யா ராஜேஷையும் அழைத்து கொண்டு வெங்கடேஷ், மீனாட்சி, ஐஸ்வர்யா ராஜேஷ் டீம் செல்கிறது. சிஇஓவையும் மீட்டுடுறாங்க.
மீட்ட உடனே வெங்கடேஷ் சிஇஓவை இவர் கடத்திட்டு போயிடுறாரு. அதற்கான காரணம் என்பதே மீதி கதை. அவர் வெங்கடேஷ் ஏன் இவரை திரும்ப கடத்திட்டு போனார் அப்படிங்கிறது ஒரு காமெடி படம் தான். வெங்கடேஷ் தன்னை எல்லோரும் கலாய்க்கிறதுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு அனுமதிச்சதே பெரிய ஸ்வீட்டு சர்ப்ரைஸ் தான். ஒரு கதாநாயகங்கிற ஒரு கெத்தெல்லாம் விட்டுட்டு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் டைரக்டருக்கும் ரொம்ப ஒரு நெருக்கம் இருக்குங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது. நீண்ட நாட்களுக்கு பிறகு வேலைக்கு வந்தவுடன் சல்யூட் அடிக்கும்போது அவர் முதுகு வலியால் துடிப்பது தொடங்கி தன் ஹீரோயின் தொடங்கி துணை நடிகர்கள் வரை அவர் வெங்கடேஷை கலாய்க்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காரு. அதுவே பெரிய விஷயம். கலர்ஃபுல்லான பாடல்கள், காமெடி, பாக்யராஜ் எழுதுவார் இல்லையா திரைக்கதை, அந்த மாதிரியான ஒரு வகையான திரைக்கதை காட்சிகள் என கலந்து கமர்ஷியல் ஆக்கியுள்ளார் இயக்குனர். லாஜிக் பார்க்காம சீரியஸான காட்சிகளையும் புன்னகை தந்து மறக்க செய்கிறது. லாஜிக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த படம்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஒரு காமெடியாக பார்த்தோம்னா பார்த்து ரசித்து கைத்தட்டலாம். இந்த படத்தோட பட்ஜெட் பற்றி பார்த்தோம்னா 50 கோடி பட்ஜெட்டில் எடுத்துருக்காங்க. வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 256 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த தெலுங்கு படம் சங்கராந்திக்கு வஸ்துனானும் ரொம்ப நல்ல படம். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். 4ஆவதாக நம்ம சொல்கிற படம் செய்யாரா, ஹிந்தி படம். புதுமுகங்கள் நடித்த படம். ஆனால் டைரக்டர் சீனியர் டைரக்டர் தான். அவர் ஏற்கனவே சில படங்கள் எடுத்திருக்காரு. ஆனால் புதுமுகமான ஹீரோ வச்சு பண்ணியிருந்தார். ஹிந்தியில் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண படம் செய்யாரா. முன்னணி ஹீரோக்கள் படம்லாம் நஷ்டத்தை சந்தித்த டைமில் இந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணது. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா வாணி பத்ரா அவங்க தான் கதாநாயகி. அவங்க திருமணத்துக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் காத்திருக்காங்க. அவங்க பெற்றோரோட காதலன் மகேஷ் வருவான் அப்படின்னு. ஆனால் அந்த வாணிக்கு ஃபோன்ஸ் பண்ணி இந்த மகேஷ் என்ன சொல்கிறாருன்னா, நான் வேறொரு பொண்ணை திருமணம் செய்துக்க போகிறேன், அதனால் நீ வெயிட் பண்ணாத போயிடுங்கிறாங்க. அதனால் மனமுடைந்து போன வாணி வீட்டுக்கு போயிடுறாங்க. 6 மாதங்களுக்கு பிறகு வேலைக்காக ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க. அங்கே இண்டிபெண்ட் பாடகராக முயற்சிக்கும் கிரீஷ் கபூர் முதல் முறையாக வாணியை சந்திக்கிறார். பின்னர் இருவருக்கும் அறிமுகம் ஏற்பட தனது இசைக்கு ஏற்ப பாடல் வரிகளை எழுதி தருமாறு வாணியிடம் கேட்கிறார் கிரீஷ். அவரது கவிதையும் கிரீஷின் இசையும் சேர்ந்து உருவாகும் பாடல் இளைஞர்களிடையே பெரிய அளவில் ஹிட் அடிக்கிறது. இந்த துறையில் பெரிய ஆளாகிவிடலாம் என்று கிரீஷ் நினைக்கும் போது அவரது அப்பாவால் மிகப்பெரிய வாய்ப்பு பறிபோகிறது. இதனால் நொடிந்து போய் நிற்கும் கிரீஷ்க்கு வாணி ஆறுதலாக இருக்காங்க. இருவரும் அதுக்கப்புறம் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாணிக்கு பெரிய ஃபிசிக்கல் பிரச்சனை இருப்பது டாக்டர் மூலமாக தெரிய வருது. அதுக்கப்புறம் அவருடைய பிரச்சனையெல்லாம் சரியாகி காதலர்கள் இணைந்தார்களா இல்லையா, கதாநாயகன் கிரீஷ் தனது இசைத்துறையில் சாதித்தாரா இல்லையா என்பதே மீதி கதை. ஆசிகி 2, ஏக் வில்லன் போன்ற வெற்றி படங்களை கொடுத்த மோகித் சூரி தான் இந்த படத்தோட இயக்குனர். கதாநாயகன் அறிமுக படம் என்பதே தெரியாத அளவிற்கு நடிப்பில் அசத்தி இருப்பார். கதாநாயகனுக்கு இது முதல் படம். கோபம், பரிதவிப்பு, விரக்தி என பல ரியாக்ஷன்களை சரியான அளவில் கொடுத்திருப்பார். அதே போல் ஹீரோயின் அனித் பட்டாவும் வாணி ரோலில் பின்னி படம் எடுத்திருப்பாங்க. இருவரும் போட்டு நடிப்பது நம்மை பிரமிக்க வைக்கிறது, படத்துடன் ஒன்ற வைக்கிறது. ஏற்கனவே ட்ரெய்லர் பாடல்கள் இணையத்தில் ஹிட் அடித்ததால் இப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவியது. அதனை சரியான அளவில் பூர்த்தி செய்திருக்கிறார் இயக்குனர். மியூசிக், இசை இந்த படத்திற்கு பெரிய பலம். 7 பேர் இந்த படத்துக்கு மியூசிக் இசையமைச்சிருக்காங்க. ரொமான்டிக் எமோஷனல் ட்ராமா கதை தான் எங்கும் தொய்வில்லாமல் நகர்கிறது திரைக்கதை. ஏக் வில்லன் ரிட்டர்ன்ஸில் சறுக்கிய இயக்குனர் மோகித் சூரி சையாரா மூலம் கம்பேக் கொடுத்துருக்காரு. இளைஞர்கள் கொண்டாடும் நட்சத்திரம் தான் சையாரா. என்ஜாய் பண்ணி இந்த படத்தை ரசிக்கலாம். இந்த படத்தோட பட்ஜெட்டு 45 கோடியில் செலவில் எடுத்தாங்க. வேர்ல்டு வைடு 569 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம சொன்ன 4 படமும் ஓடிடி தளத்தில் பாருங்கள், அருமையான படம். ஃபஸ்ட்டு படம் டிராகன் 35 கோடி செலவு, கலெக்ஷன் 150 கோடி. 2வது படம் மோகன்லால் நடித்த தொடரும் மலையாள படம் 30 கோடி செலவு, 238 கோடி கலெக்ஷன் பண்ணது. 3வது சங்கராந்திக்கு வஸ்துனம்
தெலுங்கு வெங்கடேஷ் அவர்கள் நடிப்பில் வெளியான படம். 50 கோடி பட்ஜெட்டு, 256 கோடி கலெக்ஷன் பண்ணது. 4வது நம்ம சொல்கிறது 45 கோடி பட்ஜெட்டில் எடுத்த செய்யாரா, 569 கோடி கலெக்ஷன் பண்ணது செய்யாரா. ஃபர்ஸ்ட் படம் டிராகன், 2வது படம் தொடரும், 3வது படம் சங்கராந்திக்கு வஸ்துனம், 4வது படம் செய்யாரா இந்தி படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம்.